நாளைக்கு இந்தியா, பாகிஸ்தான் மேட்ச் நடக்க போகுது சரியா? ஆனா, அதில வந்து இப்ப என்ன ஹைப் குடுக்குறாங்க அப்டின்னா, உஸ்மான் தாரிக் அப்படிங்கிற ஒரு பவுலரு கொஞ்சம் ஒரு 5 செகண்ட் நின்னு போடுறாரு. அதனால இந்தியாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆடுறது அப்படிங்கிற மாரி செய்திய பரப்புறாங்க. அது மட்டும் இல்ல, இத வந்து இந்தியன் கேப்டனே பேசுற அளவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில இருக்கக்கூடியதா பார்க்கப்படுது. நான் என்ன கேட்குறேன் அப்டின்னா, அவங்க வந்து பவுலிங்கில ஸ்ட்ராங் அப்டின்னா, நம்ம பேட்டிங்கில ஸ்ட்ராங்கு. அவங்க வந்து ஒரு பவுலர வச்சு என்ன பண்ண முடியும்? 2வது வந்து உஸ்மான் தாரிக்கு ஏன் இவ்வளோ ஹைப் குடுக்குறாங்கன்னே தெரியல. இந்த அளவுக்கு மீடியாவுல கூட பேச தேவையில்ல. ஏன்னா, எப்பவுமே நம்ம எதிரணிய வந்து இந்த மாரி பிளேயரு, அந்த மாரி பிளேயரு, அவர் பால் அடிக்கிறதுக்கு நாங்க பயிற்சிலாம் எடுக்கிறோம். அப்படிங்கிற மாரி சொன்னோம்னா, அது அவங்களுக்கு இன்னும் தான் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ இது மாதிரியாக இல்லாம, அவர பத்திலாம் இல்லாம, இந்தியாவுக்கு வந்து பேட்டிங் தரமா இருக்கு. பவுலிங்க்கு பும்ரா தரமா இருக்காரு. அதே மாரி ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா, வருண் சக்கரவர்த்தி இருக்காரு. குல்தீப் யாதவும் இருக்காரு. ஸோ பிரச்சனையே கிடையாது. அவங்கள ஒரு பவுலர வந்து நீங்க இப்படி ஹைப் குடுத்து பேசுனீங்க அப்படின்னா, நம்மகிட்ட நெறைய பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து நம்ம இத பத்தி கவலைப்பட தேவையே இல்ல. நம்ம ஜெயிக்கணும் அவ்வளோதான். அதுக்கான முயற்சியில தான் இந்திய டீம் இருக்கணுமே தவிர, இந்த மாதிரியான ஹைப் குடுத்து அவங்களுக்கு பெருசா இதுவே தேவையில்லைன்னு நான் சொல்ல வரேன்.